போயிருக்கேன் குணா தேவிக்குலாம் போயிட்டு வந்திருக்கோம், கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தெரியும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தோம், அங்கே தான் வந்து குணா படம் எடுத்தாங்க. அந்த 2 பாறை மட்டும் தெரியும், அது கீழே இருந்து எடுத்திருப்பாங்க குணா மூவி. ஆனால் வந்து நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறனால நம்ம மேல இருந்து அதை பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேல இருந்து அந்த பாறையை பார்க்குற மாதிரி, 2 பாறை வந்து பேரலா இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த பாறை மட்டும் தான் நமக்கு தெரியும் வெளியில இருந்து பார்க்கும்போது. ஸோ அந்த வியூ மட்டும் தான் நமக்கு அங்கே அலோடு. அதுக்கு மேல உள்ள இறங்கி பார்க்கறதுக்கு அலோடே கிடையாது. எல்லாமே க்ளோஸா தான் இருக்கும். எல்லாமே அந்த மூவில காமிச்ச மாதிரி எல்லாமே க்ளோஸா தான் இருக்கும். இவங்க அதையும் மீறி வந்துட்டு மேல எகிரி குளிச்சு போறதெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்து வந்து யாரும் ட்ரை பண்ணாம இருக்கணும், அதுதான் வந்து மெயின் விஷயம். ஏன்னா வந்துட்டு நம்ம பசங்களை பத்தி நமக்கு தெரியாதா, ஒரு விஷயம் செய்யாத அப்படின்னா அதை தான் செய்வேன் அப்படின்னு நிப்பாங்க. ஸோ என்னதான் இருக்கு அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அந்த இடத்துலயும் ஒருத்தர் இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காரு, ட்ரெக்கிங் போனவர், நான் கடைசி வரைக்கும் போய் அந்த முட்டு சந்தில போய் முட்டிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் போறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. வேற வழியே இல்லை, அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு 2 நாள் என்ன போறாங்க காப்பாத்துறதுக்கு. முதல் நாள் அவர்கிட்ட ரிப்ளை வந்துட்டே இருந்திருக்கு. ஸோ இவங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், வெளியே எடுத்துலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. பட் 2வது நாள் அவர்கிட்ட ரிப்ளே வரல. உள்ள ஆக்சிஜனும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர் சைடுல ரிப்ளே வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்த அவரோட சேர்த்து சிமெண்ட் எல்லாம் வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ